போது இப்போ இங்க இருக்கிற நடிகைகள் குரல் கொடுத்திருக்காங்க சார். ஆனா நடிகர்கள் இங்க யாருமே குரல் கொடுக்கல. இதுல நடிகைகள் முக்கியமா ராதிகா அவங்க பேசின ஒரு விஷயம் ரொம்ப வைரலா போயிருக்காங்க. என்ன சொன்னாங்க, ஒரு யூடியூபர் ஒருத்தர் தப்பா பேசினாரு, முதல்ல நீங்க போய் செருப்பால் அடிங்க, தேவைன்னா நானும் தொடப்பக்கட்டை எடுத்துட்டு வரேன், போய் 2 பேரும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப பைல்வான் சொன்னது கண்டனத்துக்குரியது. ஆனால் பைல்வானுக்கு அதான தொழில். சினிமாவை விட சினிமா கிசு தான் ரசிகன் விரும்புகிறான். நீங்கள் சினிமா டூரிங் டேக்ஸ் நடக்கும், சில படுக்கையறை காட்சியில் இருட்டாக காமிப்பான், நம்ம லைட் அடித்து பார்ப்பான், திரையில் தெரியுதான்னு. ஒரு டான்ஸ் இருந்தால் தான் படம் ஓடும். ஜெயமாலினி டான்ஸ், ஜோதி லட்சுமி டான்ஸு, தமன்னா டான்ஸு, அனுஷ்கா டான்ஸு. இதாடா தேவை உங்களுக்கு. இந்த மாரி செல்வராஜ் எடுத்தால் ஒரு படம் வாழை, எவ்வளோ அருமையான படம். நீங்கள் ஒரு பாட்டுமா கிராமத்தில் கேவலமான பாட்டு, அது எழுதின வாலி ஒரு கேவலமானவன். பாட்டை எழுதுறவனுக்கு நீங்கள் அரபு நாடாக இருந்தால் 10 ரூபா போட்டிருப்பான். 10 ரூபானா தலையை வெட்டுன்னு போட்டிருப்பான். ஒரு மான் குட்டி 10 சிங்கம் புலிட்ட காட்டில் மாட்டினா என்ன ஆகும்? இதுதான் அந்த சினிமா துறையில் பெண்களுடைய நிலைமை. ஷக்கீலா சொல்லுது, இது சாதாரண விஷயம்ப்பா, பாலியல் தொந்தரவு என்பது மிக சாதாரண விஷயம். கேரளாவில் 17 பேர் மீது வழக்கு. சிபிஎம்ல 2 முறை எம்எல்ஏ முகேஷ் ஏபி வாங்கியிருக்கான். ஒரு சினிமா நடிகன் கழிவறையில் வச்சு அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணியிருக்கான். எவ்வளோ சைக்கோவாக இருந்திருப்பான் பாருங்க. விலை கொடுத்து வாங்க முடியாத பெண் அதிகாரிகளை கொண்டு இதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் போட்டால் எனக்கு தெரிஞ்சு பல நடிகர் புழல்ல தான் இருப்பான். இதில் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இதுக்கு குரல் கொடுக்கணும்னு. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் சரத்குமாரே ஒரு பெரிய நடிகர் தானே, அவர் குரல் கொடுக்கணுன்றது இவங்க ஏன் சொல்லலை? நக்மாவால் புகார் கொடுக்கப்பட்டால் சரத்குமார் நேர புழலுக்கு போயிருக்காரு. திருமணம் செய்வதாக ஏமாற்றி எத்தனை வருஷம் நக்மாவோட குடும்பம் நடத்தினார் உலகத்துக்கே தெரியும். இன்னொன்று சொல்கிறேன், நான் சரத்குமாருக்கு மட்டும் எனக்கும் தெரிஞ்ச ரகசியம், அவனுக்கும் சரத்குமாருக்கும் என்ன தொடர்பு? அதே மாதிரி எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்க வீட்டுக்கே போய் இவங்க எல்லாம் பர்சனலாக ரிசல்ட்ஸ் கலெக்ட் பண்ற மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆமா, இப்படி எல்லாம் நடக்குமா தமிழ்நாட்டில்? கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? ஒரு பத்திரிகை அதிபர் ஒரு பிரபலமான நடிகையை அந்த படத்துக்கு கூப்பிடுறாரு. அந்த அம்மா பல நாள் போகுது, ஒரு நாள் போகலை, கோபம் ஆயிடுறாரு அந்த பத்திரிகை அதிபர். இல்லைன்னா தொழிலே பண்ண முடியாது. என்ன தொழில்? பாலியல் தொழிலே பண்ண முடியாதுன்னு பழைய அடையார் பார்க் ஹோட்டலில் அவர் ஸ்விம்மிங் பூலில் அப்படியே சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த நடிகை, பெரிய நடிகை, நான் சொல்கிற நடிகை போய் காலம் தீர் உட்காந்துட்டு இருந்துருக்கு. சார் இப்போ ராதிகா அவங்கள கேரளாலேருந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க சார். இது எந்த மாதிரி கொண்டு போய் முடியும் சார்? இப்போ ராதிகா காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ராதிகாவுக்கு என்ன தெரியுமோ அதை முழுசா போலீஸ்காரங்களுக்கு சொல்லுங்க. ஆமாம், இப்போ பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போது நம்ம இதை சொல்லும்போது இப்போது இங்கே இருக்கிற நடிகைகள் குரல் கொடுத்துருக்காங்க சார். ஆனால் நடிகர்கள் இங்கே யாருமே குரல் கொடுக்கல. இதில் நடிகைகள் முக்கியமாக ராதிகா அவங்க பேசின ஒரு விஷயம் ரொம்ப வைரலாக போயிருக்காங்க. என்ன சொன்னாங்க, அவங்க விஷால் ரெட்டி சொல்லியிருக்காரு, இங்கேயும் ஒரு கமிஷன் போடணும், போட்டு அது மட்டும் இல்லாமல் உங்களை தொந்தரவு பண்ணுறவங்கள நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அதுக்கு ராதிகா அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒரு யூடியூபர் ஒருத்தர் தப்பாக பேசினார், முதல்ல நீங்கள் போய் செருப்பால் அடிங்க, தேவைன்னா நானும் தொடப்பக்கட்டை எடுத்துகிட்டு வரேன், போய் 2 பேரும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப வைரலாக போயிருக்குல்ல சார் இந்த விஷயம்? எந்த யூடியூபர் என்ன சொன்னாரு? இந்த மாதிரி நடிகைகளை தப்பாக பேசுறாது, அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் அவங்களோட அது மாதிரி பண்ணாதான் அவங்களால வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் தெரியலன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. யாருக்கு நம்ம பைல்வான் தான் சொல்லியிருப்பார், வேற யாரு? இல்லை, அதாவது பைல்வா சொன்னதை நான் ஒரு பக்கம் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா நம்ம எப்பவுமே சமூகம் எப்பவுமே பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம்தான் இருக்கணும். அதனால் பைல்வான் சொன்னது கண்டனத்துக்குரியது. ஆனால் பைல்வானுக்கு அதான தொழில். நீங்கள்
லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு, இந்த சினிமா வட்டாரத்தில் சினிமா நிருபர் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு பெரிய வழக்கு. அந்த வழக்கில் சினிமாவை விட சினிமா கிசு தான் ரசிகன் விரும்புகிறான். யூடியூப்பில் எது ஓடுது? இப்போ ஒரு நடிகை ஒரு படத்துக்கு அந்த படத்து கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்து விட்டால் அந்த நடிகை எங்கே போகிறாள், எங்கே தங்குகிறாள், 5 நட்சத்திர ஹோட்டல் யார் சந்திக்கிறாங்க, இதைத்தான் ரசிகன் பார்க்கணும்னு நினைக்கிறான். 3 மணி நேரம் ஓடுற படத்தில் அந்த படம் முடியிருக்கு 300 நாள் ஆகும், 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் என்னையா நடந்தது? இதுதான் பல யூடியூபர் பிழைக்கிறான், பல சினிமா விமர்சனங்கள் அதை தெரிஞ்சுக்கிறான். அதில் 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணுறான், என்னையா நடக்குது எங்கள் லைட்டு. நீங்கள் சினிமா டூரிங் டேக்ஸ் நடக்கும், சில படுக்கையறை காட்சியில் இருட்டாக காமிப்பான், நம்ம லைட் அடித்து பார்ப்பான் திரையில் தெரியுதான்னு. அப்போ இப்படி மட்டமான ஒரு பழக்கத்தை உருவாக்கியவர்கள் சினிமாக்காரன் தான். சினிமாவில் எவ்வளவோ கதை இருக்குது, ஆனால் சிலுக்கு டான்ஸ், ஒரு டான்ஸ் இருந்தால் தான் படம் ஓடும். ஜெயமாலினி டான்ஸ், ஜோதிலட்சுமி டான்ஸு, தமன்னா டான்ஸு, அனுஷ்கா டான்ஸு, இதாடா தேவை உங்களுக்கு? இந்த மாரி செல்வராஜ் எடுத்தால் ஒரு படம் வாழை, எவ்வளோ அருமையான படம். அதுவும் ஓடி இருக்குல்ல சார், அதுவும் ஓடி இருக்குல்ல. அதுதான் ஓடணும், இதெல்லாம் ஊரை விட்டு ஓடணும். இவனை எடுக்கிற படமெல்லாம் ஊரை விட்டு ஓடணும். அப்போ எதுக்கு ஜெயமாலினி, சேடி, சகுந்தலா, சிலுக்கு இவர்களாம் எதுக்குன்னு தேவை? 2 பீஸ் உடையில அப்படி ஜிகினா ஆடுறதா? அப்போ மலிவான உணர்ச்சிகளை, பாலின உணர்ச்சிகளை தூண்டக்கூடியவன் எப்படி ஒரு டைரக்டர் ஆவான்? பணம் சம்பாதிக்கணும், சமூகத்தை கெடுக்கணும். ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த சினிமாவை கட்டுப்படுத்தக்கூடிய இயக்கங்களே இல்லை, எல்லா அயோக்கிய பேர் அங்கிருந்து தான் வர்றான். நீங்கள் ஒரு பாட்டுமா கிராமத்தில் கேவலமான பாட்டு, அது எழுதின வாலி ஒரு கேவலமானவன். சமஞ்சது எப்படி, இது ஒரு பாட்டாது? கிராமங்களில் எந்த சமூகத்தில் இந்த பாட்டு இருந்ததுன்னா பாட்டை எழுதுறவனுக்கு நீங்கள் அரபு நாடாக இருந்தால் 10 ரூபா போட்டிருப்பான். 10 ரூபானா தலையை வெட்டுன்னு போட்டிருப்பான். இது ஒரு பாட்டை, இது தேவையா? எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்க. அப்போது சீரழிவு கலாச்சாரத்தை கொண்டு வருவதே இது சினிமாக்கார பயிலுவு தான். இதில் பெண்கள் நீங்கள் சித்திரவதைப்படுத்தப்படுகிறார்கள். ஒரு மான் குட்டி 10 சிங்கம் புலிட்ட காட்டில் மாட்டினா என்ன ஆகும்? இதுதான் அந்த சினிமா துறையில் பெண்களுடைய நிலைமை. ஷக்கீலா சொல்லுது, இது சாதாரண விஷயம்ப்பா, பாலியல் தொந்தரவு என்பது மிக சாதாரண விஷயம். ஷக்கீலா சொல்லுது. அப்போ நீங்கள் இது வந்து சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது. கேரளாவில் உடனே கமிஷன் போட்டாங்க. கேரளாவில் 17 பேர் மீது வழக்கு. சிபிஎம்மில் 2 முறை எம்எல்ஏ முகேஷ் ஏபி வாங்கியிருக்கான். சித்திக்கு மேலே 506 176 ரெண்டுக்கும் 12 வருஷம் தண்டனை கிடைக்கும். முகேஷ் மீது மித்ரான வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த நடிகை கொச்சி கமிஷனருக்கு மெயில் அனுப்பியிருக்கு. இதை ஹேமா கமிட்டி அறிக்கை, ஹேமா ஒவ்வொரு வீடாக போய் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட பெண்கள்கிட்ட புகார் வாங்கியிருக்கு. ஒரு சினிமா நடிகை கழிவறையில் வச்சு அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணியிருக்கான். எவ்வளோ சைக்கோவாக இருந்திருப்பான் பாருங்கள். அப்போது அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். இதுக்கெல்லாம் நீங்கள் சிபிஐயில் விலை கொடுத்து வாங்க முடியாத பெண் அதிகாரிகளை கொண்டு இதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் போட்டால் எனக்கு தெரிஞ்சு பல நடிகர் புழலில் தான் இருப்பான். ஏன் சார் இங்கே தமிழ்நாட்டில் இப்போ எல்லாருமே வந்து இப்போ ராதிகா அவர்களாகட்டும் சரி, குஷ்பு அவர்களாகட்டும் சரி, எல்லாருமே வந்து ட்வீட் போடுறாங்க, இல்லை பேட்டி கொடுக்குறாங்க. அதுக்காக யாருமே வந்து ஏன் இங்கே ஒரு கமிட்டி ஆரம்பிக்கணுன்றதை ஸ்ட்ராங்காக ஏன் சொல்லலை? இப்போ விஷால் ரெட்டி சொல்லியிருக்காரு, வேற யாருமே வந்து ஒரு சக நடிகர்கள் சொல்லியே, இப்போ ராதிகா மேம் அவங்களே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இதில் வந்து பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து இதுக்கு குரல் கொடுக்கணும்னு. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் சரத்குமாரே ஒரு பெரிய நடிகர் தானே, அவர் வந்து குரல் கொடுக்கணுன்றதை இவங்க ஏன் சொல்லலை? நக்மாவால் புகார் கொடுக்கப்பட்டால் சரத்குமார் நேராக புழலுக்கு போயிடுவார். நக்மாவை நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் அவர் திருமணம் செய்வதாக ஏமாற்றி எத்தனை வருஷம் நக்மாவோட குடும்பம் நடத்தினார் உலகத்துக்கே தெரியும். இன்னொன்று சொல்கிறேன் நான், சரத்குமாருக்கு மட்டும் எனக்கும் தெரிஞ்ச ரகசியம். நீங்கள் சுருளா என்ற ஒருத்தன் செத்து போயிட்டான்.
அவன் சந்திரலேகா ஆசிட் வழக்கில் ஒரு பெரிய குற்றவாளி. அவனை நீங்கள் சிறையில் வைத்து HIV பாசிட்டிவ் ஊசி போட்டே கொண்டு விட்டானுவான். அவனுக்கும் சரத்குமாருக்கும் என்ன தொடர்பு? அப்போது பாவம் இந்த பெண்கள். இந்த பெண்களை பணத்துக்காக பல தவறுகளை தன்னுடைய பண தேவைகளுக்காக பல தவறுகளை செய்ய வைக்கிறவன் தான் இந்த சினிமாக்காரன். இவர்கள் மீது நீங்கள் இப்போ இந்த கேரளாவில் ஹேமா கமிட்டி நம்பிக்கை எப்படி வந்ததுன்னா, ஹேமா கமிட்டி யாரும் விலைக்கு வாங்க முடியாது. ஹேமாவை ஓய்வு பெற்ற நீதிபதி விலைக்கே வாங்க முடியாது. அந்தம்மா பல்லு இல்லாத பாம்பு. விசாரணை கமிஷன் அறிக்கையை எல்லாம் விசாரித்து இவ்வளோ ஒரு பேப்பரை கொண்டு முதலமைச்சர் கொடுத்துட்டு போயிடும். முதலமைச்சர் அதை படித்து பார்த்துட்டு இந்த போலீஸ் கமிட்டி ஒன்று அமைச்சார்ல, அதுதான் கேரளா அரசியலினுடைய வீரியம். நீங்கள் ஏடிஜிபி தலைமையில் ஒரு குழு, வெங்கடேஷ் ஏடிஜிபி, பூங்குழலின்னு ஒரு டிஐஜி, கேரளா போலீஸ் அகாடமியினுடைய டெப்டி டைரக்டர், அஜீதா பேகம்னு ஒரு டிஐஜி ஒரு அம்மா, ஜோஸ்வின் செல்வா அப்படி ஒரு அம்மா, அதாவது 7 பேர் கமிட்டி, எல்லாமே டிஐஜி, எஸ்பி, ஏடிஜிபி தலைமையில். அதில் 4 பெண்கள். யாரும் பக்கத்திலே போக முடியாத நம்ம விஜயசாந்தி ஐபிஎஸ் போலீஸ் படம் வரும்ல, ஆமாம் சார், டெரராக இருக்கும்ல, அதே போல் அதிகாரிகள். அதே மாதிரி எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்க வீட்டுக்கே போய் இவங்க எல்லாம் பர்சனலாக ரிசல்ட்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆமாம், இப்படியெல்லாம் நடக்குமா தமிழ்நாட்டில்? கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? நீங்கள் பல போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு பயந்து இதை நடிகை கூட்டிகிட்டு போய் யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறது, தப்பி ஓடுறது, செவத்தை தாண்டி கேட்டை தாண்டியில் ஓடி ஏன் கல்யாணம் பண்ணுறாங்க நடிகைகளா? ஆமாம், யாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அதே போல் அரசியல்வாதிகள் தொந்தரவு. அரசியல்வாதிக்கு தொந்தரவுனா எப்படி? இந்த சினிமாக்காரன் தான் அனுப்புறது, ஆணாதிக்க சமூகம் தான் அனுப்புறது. அப்போ போகலைன்னா எனக்கு ஒரு நிகழ்ச்சி, ஒரு பத்திரிக்கை அதிபர் ஒரு பிரபலமான நடிகையை அந்த படத்துக்கு கூப்பிடுறாரு. அந்த அம்மா பல நாள் போகுது, ஒரு நாள் போகலை, கோபமாயிறாரு அந்த பத்திரிக்கை அதிபர். கோபமாகி இப்போ பத்திரிக்கையில் 8 கால செய்தி, அந்த அம்மா எங்கெங்கே போகுது, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனேயும் நீங்கள் அங்கே இருக்கிற சினிமா பிஆர்ஓக்கள் தயவுசெய்து அவரை போய் காம்ப்ரமைஸ் பண்ணு, இல்லைன்னா தொழிலே பண்ண முடியாது. என்ன தொழில்? பாலியல் தொழிலே பண்ண முடியாதுன்னு பழைய அடையார் பார்க் ஹோட்டலில் அவர் ஸ்விம்மிங் பூலில் அப்படியே சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த நடிகை, பெரிய நடிகை, நான் சொல்கிற நடிகை போய் காலம் தீர் உட்காந்துட்டு இருந்திருக்கு. இதை 2 நிருபர்கள் பார்த்தார்கள். எங்களை சொன்ன ஒரு நிருபர் சொன்னார். அப்போது இந்த பெண்களை எவ்வளவு தூரம் நீங்கள் விட்டில் பூச்சியா ஒரு போதை பொருள், இதுதான் நடிகைனா ஒரு கிளாமர் வந்துடுதில்ல. சார் இப்போ ராதிகா அவங்கள கேரளாலேருந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க சார். இது எந்த மாதிரி கொண்டு போய் முடியும் சார்? ஏன்னா இப்போ ஏன்னா அவங்க இப்போ கேரவனில் பெண்கள் உடை மாற்றுறத நானே பார்த்தேன். அவங்க எல்லோரும் வெளில நின்று அதை பார்த்துட்ருக்காங்க. கேட்டால் கேரவனில் பெண்கள் உடை மாற்றுறத நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அதை பகிரங்கமாக இத்தனை வருஷம் கழிச்சு அவங்களும் இப்போ இந்த ஏமா கமிட்டிக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் உங்களால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டு இப்போ போலீஸ் அங்கேருந்து இப்போ விசாரிச்சுட்ருக்காங்களா சார்? இல்லை, இது ஒரு ஆரோக்கியமான நடவடிக்கை தான். இப்போ ராதிகா காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ராதிகாவுக்கு என்ன தெரியுமோ அதை முழுசாக போலீஸ்காரங்களுக்கு சொல்லி. ஆமாம், இப்போ நான் ராதிகா பேரை சொல்லலை, ராதிகா இருக்கட்டும், தனியாக இருக்கட்டும், ஒரு நடிகை வீட்டுக்கு ஒரு 5 பேர் இரவில் போய் மது போதையில் போய் தகராறு பண்ணுறாங்க. அப்போது இந்த பெண் ராதிகா அல்ல, நீங்கள் செல்ஃப் டிரைவிங்கில் போட்ட நைட்டியோட முதலமைச்சர் வீட்டுக்கு கருணாநிதி வீட்டில் போய் தட்டுது இந்த அம்மா. உடனே காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அந்த 5 பேரும் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் ராதிகாவுக்கு தெரியும். இதையெல்லாம் அந்த ஹேமா கமிட்டிக்கு சொல்லணும்.
ஹேமா கமிட்டியில் சொல்லணும், இந்த போலீஸு விசாரணை புலனாய்வு குழுக்கும் ராதிகா சொல்லணும். அப்போ தான் ராதிகா உண்மையாகவே தமிழ் திரைப்பட உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த விட்டில் பூச்சியான பெண்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கப்படும். இதுதான் உண்மை. நன்றி சார். உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.